ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன படத்தை எப்படி பார்க்க போகிறோம்னா, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் பேரே பன்னிக்குட்டி. பன்னிக்குட்டின்னு சொன்னோன்னா உங்களுக்கு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், படம் பேர் தான் பன்னிக்குட்டி. ஃபஸ்ட்டில் நம்ம இந்த படத்தை ஓப்பன் பண்ணோன்னா நம்ம ஹீரோ இருந்து ஒரே லெட்டர் எழுதியார். யாருக்குன்னா, அவர் சூசைட் பண்ண போகிறாரு அப்படின்னு. அந்த சூசைடில் அவங்க அப்பா யாருக்கும் அவங்க அம்மா யாருக்கும் எதுக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் இருந்தாலும் சூசைட் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் எழுதுவார். பட் அவருக்கு இருக்கிறது தான் நிறைய பிரச்சனை. படத்தில் பார்த்தா அவங்க அப்பா ஒரே குடிகாரராக இருப்பார். எதனாலதான் அவங்க தங்கச்சி அவங்க கட்டி கொடுத்த வீட்டிலேருந்து ஓடி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் ஊருக்கு வெளியே ஒரு இடத்துல நல்ல ஒரு ஸ்டூல் எடுத்துகிட்டு போய் கயிறம் கட்டி தொங்கிடலான்னு பார்ப்பார். பட் நம்ம ஹீரோஸ் வருவானோ பார்க்கணும். அதுக்கு முன்னாடி என்ன ஆகுனா, பால்காரன் ஒரே பாட்டை போட்டு கொன்று எடுத்துகிட்டு போயிடுவான். அப்போ தான் நம்மால் கரெக்டாக ஸ்டூல் விழுந்து தொங்கும்போது நம்ம ஹீரோஸ் வருவாங்க. இந்த படத்தில் பொதுவாக பார்த்தா ஹீரோன்னு சொல்கிறதுக்கு யாருமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே காமெடி தான். ஆனால் இந்த படத்தை ஃபேமிலியோடு பாருங்கள், நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இவங்க 2 பேர் காப்பாற்றுறாங்களா, காப்பாற்றி 3 பேரும் சேர்ந்து ஒரேடியாக கீழே விழுவாங்க. என்ன ஃப்ளோவில் விழுவாங்கலாம் தெரியாது, ஒரேடியாக கீழே விழுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பேசி கேட்டு அவ 2 பேருக்கும் வந்த கோபம் இருக்கே அடங்காது. அதனால் ஹீரோ அப்படியே தலை குத்துற இறங்கிட்டு கெட்டி போட்டுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் படம் டைட்டிலே போட்டாங்க. டைட்டில் போட்ட உடனே பார்த்தா புருஷனுக்கும் முன்னாடி தானே யாருன்னு பார்த்தா இதுதான் நம்ம ஹீரோவோட தங்கச்சி. புருஷன் கூட ஒரே சண்டை. எதுக்குன்னா அவள் ஒரு ஃபோனை வச்சு பேசிகிட்டு இருப்பான். அதுவா எவன் கூட பேசிகிட்டு இருக்கான்னு அவனுக்கு சந்தேகம். அது நம்ம யார் கூட பேசுகிறோன்னு லாஸ்ட்டில் பார்ப்போம். லாஸ்ட்டில் பார்த்தா நம்ம ஹீரோ நம்ம ஹீரோவோட பொண்டாட்டி புருஷனை வாடி போய் தங்கச்சி கூட்டிகிட்டு போக முடியாதான்னு கேட்டு அடிச்ச விட்டல. அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ்காரனும் ஸ்டேஷனில் வச்சு அடின்னு நம்ம ஹீரோவை கொன்றா. அது யார்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கான்னு பார்த்தோன்னா, நம்ம காப்பாற்ற தவிர 2 பையில அந்த பையில்கிட்ட இந்த ஹீரோ சொல்லிகிட்டு இருக்காரு. பார்த்தா இங்கே டக்குன்னு கட் பண்ணி ஒரு ஷார்ட் கட்டாக இப்படியாக ஹீரோவோட அப்பா குவாட்டர் அடிச்சிட்ருக்காரு, நல்ல குவாட்டர். அந்த ஹீரோவோட தங்கச்சிக்கு பார்த்து புரோக்கருங்கள அவர் அங்கே தான் குவாட்டர் அடிச்சிட்ருக்காரு. 2 பேருக்கும் ஒரே சண்டை. அந்த புரோக்கர் எடுத்து மண்டையில் ஒரு போடுபடாரு ஓட்டர் வந்துட்டு. வீட்டில் வந்தால் ஹீரோவுக்கும் அவருக்கு தங்கச்சியும் சண்டை. அந்த இதில் தங்கச்சி ஹீரோ பிடிச்சி தள்ளுதல்னால டிவிக்கு மேலே டிவி அவங்க அப்பாவுக்கு மேலே விழுந்துட்டு. டிவி விழுந்ததோட அவங்க அப்பா இருந்து ஒரே ஆளுங்க, என்ன எனக்கு இங்கே போத்தாலும் தொல்லையாக இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹீரோவோட தங்கச்சி மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்த பார்ப்பா. அப்படி கதவும் அதோட ஒரு கட்டாவி அப்படியே திருப்பி நம்ம ஹீரோஸை காட்டிட்டு, ஹீரோவோட சித்தப்பா அந்த வீடு வேணும்னு சொல்லி, அவங்க இருக்க வீடு வேணும்னு சொல்லி அவர் சண்டை போட்டு கேஸ் போட்டிருப்பார். அதை காட்டுவாங்க. அதோட திடீர்னு என்ன ஆச்சுன்றதே அவர் கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணி அப்படியே நம்ம ஹீரோயின் காட்டியானுவான். ஹீரோயின் ஒரு இடத்துல அடி நல்லா கொத்து குத்துன்னு போட்டுட்ருப்பா. கொத்து போட்டுருப்பா. இவனை பார்த்த உடனே கொத்தையே கொடுத்துடாயிரும். அந்த நிலையில் நம்ம ஹீரோ காப்பாற்ற நம்மளை ஒருத்தன் வெளிநாட்டிலேருந்து அவன் இப்படி ஆகும், நானும் ஒன்றை மாதிரி தான், எனக்கும் கஷ்டம் இருந்து நான் ஒரு இதோட பார்த்தேன் தீர்ந்துன்னு சொல்லி அவர்கிட்ட கூட்டிகிட்டு போவோம். லாஸ்ட்டில் பார்த்தா அவர் சாமியார், நல்ல சாமியார் தான். என்ன சொல்லுவார்னா, இப்படி ஆகும், நீ ஒரு வண்டியை களவாடணும், அந்த வண்டி 4 நம்பரும் 8 இருக்கிற மாதிரி களவாடணும்னு சொல்லிடுவார். அதுவும் அந்த ஓனர் பார்க்கும்போதே களவாணும். அதுக்கு நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் சேர்ந்து பக்காவாக பிளான் போட்டு ஓனரை போய் கூப்பிட்டு அவனுக்கு அண்ணா பேர் வண்டியை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லி அந்த வண்டி அவனுக்கு முன்னாடியே தூக்கிட்டு போனான். அந்த வண்டி ஓனரை நல்லா கஷ்டப்பட்டு பார்ப்பாரு, முடியாது வண்டியை காப்பாற்ற. அதனால் வண்டி பறி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா போகிற வழியிலே நல்ல செய்தி, என்னது அவங்க தங்கச்சி ஃபோன் அடிக்கா, இப்படி ஆகும், நான் புருஷனும் சேர்ந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் என்னென்னா, வந்துகிட்டே இருக்கும் கோயிலுக்கு முன்னாடி அவங்க அப்பா ஒரே சுற்றிட்டு இருக்காரு, மலையும் போட்டுட்டு. பார்த்தா அவங்க அப்பா குடியெல்லாம் விட்டு திருத்திட்டார். சரி, இன்னொன்று பொண்ணு லவ்வரை போய் பார்ப்போன்னு சொல்லி பார்த்தா அவ்வளோ அன்றைக்கி என்ன பிறந்தநாள் பெரிய பிறந்தநாள். அவள் அன்றைக்கி செம குஷியாக இருக்கா. அப்படியே அவனை பார்த்து ஒரே சிரிப்பு. அதுக்கப்புறம் அவனுக்கு போட்ட தோசை மட்டும் பெரிய தோசையாக போடுவாள். நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு குட்டி இந்த தீஞ்சு போன தோசையை போடுவாள். லாஸ்ட்டில் ஹீரோட ஃப்ரெண்டு ஒரு 500 நோட்டை தூக்கி கொடுப்பான் ஹீரோட்ட பில் பே பண்ணக்கு. அதில் அவன் நம்பர் எழுதி இவன் கொடுக்க, அவள் கொடுத்த 100 ரூபாய் அவள் நம்பர் எழுதி தர.
ஒரே ஃபோனு கால். அதுக்கப்புறம் சந்தோஷமாக அப்படியே அந்த பூசாரிக்கு ஃபோன் அடித்து இப்படியெல்லாம் நடக்கு பூச்சாரி அப்படின்னு சொல்லுவான். உடனே பூச்சாரி சொல்லுவான், நீங்கள் 100ல் வண்டி எடுங்க, 100க்கு கீழே இறக்கிறதுங்க, 100ல் வண்டி எடுத்துகிட்டு போங்க. 100ல் போகும்போது 108ல் போகிற மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடும். என்னென்னா ஒரு சின்ன பன்னிக்குட்டி, வெள்ளை பன்னிக்குட்டி அழகாக வண்டிக்கையில் குறுக்க சாடிடும். ஆனால் அதை அப்படின்னு சொல்ல மாட்டானே, அவன் திடீர்னு அந்த பூச்சாரியை காட்டணும். என்னென்னா பூச்சாரிக்கிட்ட போய் இவனை அப்படி அடிபட்டு நொந்து நூலாக இருக்கிற மாதிரி காட்டுவான். அதுக்கப்புறம் தான் பொறுமையாக அந்த பூசாரிக்கிட்ட சொல்லுவான், நான் நடந்தது இப்படி ஆகும், பண்ணி குடிச்சாடி. அவன் சொல்லுவான், வண்டியை விற்கலங்க. வண்டியை விற்கலான்னா அது திருட்டு விற்க முடியும், விற்க முடியாது. அதுக்கப்புறம் பூசாரி சொல்லுவான், இப்படி ஆகும், இல்லைன்னா அப்படியே பன்னிக்குட்டி இடிக்கணும் அப்படின்னு. உடனே அந்த கூட்டிகிட்டு போனோம்ல ஒரு ஃப்ரெண்டு அந்த பூசாரிக்கிட்ட, அவன் சொல்லுவான், போவேன் அப்படி இப்படின்னு அவரை போட்டு கிண்டல் அடிப்பான். அதே பன்னிக்குட்டி எப்படி இடிக்க முடியும், நீர் சொன்னதெல்லாம் நடந்துன்னு சொல்லி இப்படி ரொம்ப ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். லாஸ்ட்டில் பார்த்தா அவன் வெளியே அந்த திரும்பக்கு முன்னாடி மாப்பிள்ளக்காரன் ஃபோன் அடிப்பான், இவளுக்கு தங்கச்சிக்கு மாப்பிள்ளக்காரன். அவன் ஃபோன் அடித்து ஒரே அறுப்பு, என்னையாவது தங்கச்சி அப்படி இப்படி ஆச்சு பூச்சி கீச்சி கீச்சின்னு அறுப்பான். கிடந்த அறுப்பு தாங்காத அறுப்பு. உடனே இவன் திருப்பி போய் அவன் ஃப்ரெண்டும் இவனும் முட்டைங்கால போட்டு சேவோ கெஞ்சுவானு கிடந்து கெஞ்சிட்டு, சாமி சொன்னதெல்லாம் செஞ்சிடும் அப்படி இப்படின்னு சொல்லி மன்னிச்சிடேன் அப்படின்னு சொல்லி போயிடுவான். போனால் லாஸ்ட்டில் பார்த்தா பன்னிக்குட்டி எங்கே இருக்குன்னு பார்த்தா, பன்னிக்குட்டி நம்ம யோகி பாப்புகிட்ட இருக்கோம். யோகி பாப்புகிட்ட எப்படி வந்துன்னா அதுதான் மேட்டர். யோகி பாபுவோட மாமனார் அவனுக்கு அந்த வராகமாக கொடுத்துருப்பார். வராகன்னா முஸ்லீம்கள்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, எனக்கு தெரியாது. இருந்தாலும் அப்படி தான் முஸ்லீம்களில் அந்த வராகத்தை கொடுத்துருப்பாங்க. அப்போ கல்யாணம் வரைக்கும் பார்த்துக்கணுமா. அந்த கேப்பில் இவங்க 2 பேரும் பன்னிக்குட்டி தரேன்னு பார்த்தீங்களா, அதுக்கு முதல்ல வந்து நம்ம காருக்காரன், அந்த ஆட்டோக்காரன், அந்த அவனுக்கு ஃப்ரெண்டு கூட வந்த ஃப்ரெண்டு, அவனை போய் பார்ப்பானு இப்படி ஆகும் ஆட்டோ சவாரி. இவன் சரிப்பட்ட ஆளுன்னு. லாஸ்ட்டில் பார்த்தா அவன் சொல்லுவான், ஆட்டோவே என்கிட்ட இல்லைன்னு. கல்லவன். உடனே அவங்க அம்மா வந்து அந்த சேலையை ஒரு நீக்குவாங்களா தெரியாமல் ஆட்டோ இருந்து தெரிஞ்சு போயிடும். சரி, அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் அவங்க அம்மா வந்து வேறு வழி இல்லாமல்ல, அவங்க அம்மாவுக்கு ரூபா தேவை இருக்கும், ரூபாட்டே விட்டுருவா, 3000 ரூபா வாங்கிட்டு போயிடுவாவ. அதுக்கப்புறம் பார்த்தா என்ன நடக்குன்னா, இவனோட சேர்ந்து போனான். இவன்கிட்ட இப்படி ஆகும் பன்னிக்குட்டியாகும் தடப்புறன்னு சொன்னோன்னே இவன் வாய்ப்பே எழுஞ்சிட்டு திருப்பி வீட்டுக்கு போய் அவங்க அம்மாட்ட போய் சேர்ப்பான். பார்த்தா அவங்க அம்மா வட்டிக்கு கொடுத்துருப்பாங்க. சரி போச்சு, இதுதான் விதின்னு சொல்லி அவனும் கூட போவான். இன்னொரு ஆள் கம்பெனி வேணுமே துணைக்கி அப்படின்னு சொல்லி ஒரு பூச்சாரி, ஒரு காட்டுக்குள்ளே உள்ள பூச்சாரி பார்ப்போம். அவனுக்கு என்ன கஷ்டம், ஒரு மளிகை கடைக்காரன் 1000 ரூபா கடன் சாதனம் வாங்கினதுக்கு பைசா கொடுக்கல. அவன் வண்டியாக இருக்கான். இவன் 1000 ரூபா அவன் தட்டில் போட்ட உடனே அவன் பையன்கிட்ட கொடுத்து ஓடி போய் கொடுத்துட்டு வந்துடுவான். அதுக்கப்புறம் என்ன சீன் ஆகும் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், 4 பேரும் சேர்ந்து தேட போவாங்க. அதான் சீன், வேறு ஒன்றும் இல்லை. என்ன தெரியுமா, ஒவ்வொரு பன்னிக்குட்டியாக ஓடி 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 தேடி 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 ஒவ்வொரு காடு மேடு தடவை. இதில் என்னென்னா ஹீரோயினுக்கு ரொமான்ஸ் கேட்குது. அவிய 2 பேரும் ஒவ்வொரு பாட்டை போட்டு நல்லா ஊர் சுற்ற வச்சு முடிச்சுருவா அந்த இதை. ஆனால் அது ரொம்ப நல்லா இருக்காது. பட் அதான் நம்ம அப்படி நம்ம அந்த எல்லாம் இதுவும் ரொம்ப செட் ஆகும். பார்த்தா நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருப்பான், இப்படி ஆகும் ஹோட்டலில் இவங்க 4 பேர் வந்தால் சாப்பாடு கொடுத்துருணும். எப்போமா அவனு தான் கிடப்பான ஹோட்டலில் இருக்கு வேறு. இங்கே இன்னொரு பக்கத்தில் பார்த்தா யோகி பாபு செம்ம சந்தோஷமாக அந்த வராக பண்ணியை போட்டு குளிப்பாட்டி இது போட்டுருப்பான். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்பவும் பார்த்தாலும் இவனுக்கு தொல்லை தாங்காது. இவனு 24 மணிக்கெல்லாம் வேலை பார்க்கானோ இல்லையோ தின்னுவானோ தூருவானோ ஆனால் அந்த இதில் போய் கடந்துருவானோ. லாஸ்ட்டில் பார்த்தா நம்ம ஹீரோ எல்லாரையும் அந்த ஆட்டோக்காரனையும் பார்த்து சாமியாரையும் பார்த்து கண்டுபிடிச்சி எடுத்து திருப்பி தேட ஆரம்பிப்பான். பார்த்தா யோகி பாபு வண்டியிலே போய் இடிச்சிடுவானே. யோகி பாபுகிட்ட கேட்பானே, இப்படி ஆகும் இங்கே அது பன்னிக்குட்டிக்கு வளர்க்குறது யாராவது தெரியுமா. பார்த்தா யோகி பாபு சொல்லலாம், இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி. இவனு கேட்டால் சொல்லுவாங்க, நாங்கள் படிப்புக்கு தெரியும் அப்படின்னு. படிப்புக்கோ பிடிப்புக்கோ எனக்கு பன்னிக்குட்டி தெரியாது அப்படின்னு சொல்லுவான் யோகி பாபு. சப்போ இங்கே பார்த்தா யோகி பாபு வீட்டுக்கு முன்னாடி சின்ன வேலை கிரிக்கெட் விளையாடுவான். யோகி பாபு பார்த்தா அந்த பந்து உள்ளே போய் வராதுக்கு கூட்டில் பட்டுன்னு சொல்லி பேட்டை தூக்கி அடுப்பில் சொல்லிடுவான். எதில் சொல்கிறோம் 100 வயசுல அடுப்பில் போய் சொல்லியான் பேட்டை தூக்கி. சின்ன பிள்ளை கடுப்பில் வரான். இங்கே இன்னொரு பக்கத்தில் கட்டாகி பார்த்தா நைட் ஆயாச்சு. இந்த இவனு 4 பேரும் சேர்ந்து அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி நின்று கடலை போட்டு கிடக்கான கிறுக்கு போயில. அதே நேரத்தில் யோகி பாபு உறங்கிட்டு இருக்கான் பார்த்துவேன். அந்த சின்ன பையன் வந்து பேட்டு மட்டை வச்சு விளையாடிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அந்த பையன் வந்து இந்த யோகி பாபுக்கு வீட்டுக்குள்ளவே அந்த வராகத்தை தூக்கி துரத்தி விட்டுருவான்.
யோகி பாபு தேடுவான் நைட்டு ஃபுல்லாக தேடுவான், கிடச்சாது. அடுத்த நாள் காலையில் பார்த்தா நம்ம ஹீரோ இருக்காமல மற்ற தூக்கப்பட்டவ அவனுக்கு கண்ணில் படம். அவனுக்கு கூட்டாளி வேலோட எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து அந்த வராகத்தை பிடிச்ச வைப்பான் பார்ப்பான் ஓடம் ஒரே ஓட்டம். அந்த இடத்துக்கு யோகி பாபுவும் அவன் கூட்டாளியெல்லாம் தருவானே. பார்த்தா இங்கே இவன் யோகி பாபு வந்ததே தெரியாமல் ஒரே வராகம் பண்ணின்னா அன்றைக்கி வாங்கலை கத்தியான். அதை பார்த்து இவனும் வர யோகி பாபுவும் பின்னாலேருந்து மண்டபம்னு கூட பண்ணி பயந்து வாட்டில் ஓடி நம்ம ஹீரோ இருக்காமல ஒத்த ஓட்டம் ஓடியான் பார்க்கணும். என்ன ஓட்டம் தெரியுமா? பார்த்தா அப்படி ஒரு லாரி வருதுமுக்கா. சரி, நானும் லாரிலேயே முதல்ல மோத நினச்சேன். பார்த்தா பன்னிக்குட்டி சைடில் போய்ட்டு லாரிக்காரன் பன்னிக்குட்டியை பார்த்ததில் அந்த ஸ்டீரிங்கை திருப்புனா பார்க்கணும். பன்னிக்குட்டியை மேலே லாரியை கமத்தி போட்டிருக்காமக்கா. பன்னிக்குட்டி இடிச்ச கூட இல்லை, பன்னிக்குட்டியை மேலே கமத்தி போட்டிருக்கான். சப்போ நான் எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. இடிச்சிருந்தாலும் சரி. இன்னொரு பக்கத்தில் பார்த்தா இந்த புருஷனும் பொண்டாட்டியும் ஒரே சண்டையாக இருக்குது. இவன் திருப்பி தூக்க போட்டுடலான்னு சொல்லி ஒரே எழுத்தாக இருக்குது. சப்போ இவனுக்கு எழுத்துதாங்க. அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் அனுப்புவான். தங்கச்சி, மாமன், ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்கும் அனுப்பிட்டு திருப்பி அதே மரத்துக்கு தான் போவான். செத்தப்ப கயிறு வரைய பற்றிலா. அதனால் தூக்க போட்டது நேரம் தெரியாமல் கீழே விடுவான். கயிறத்து கீழே விழியான். சரி, தூக்கு போட்டால் தூக்காத ஒழுங்க முடியானா அதுவும் போட மாட்டான். பூச்சாரி என்னன்னா இவன் செத்து போட்டானோன்னு ஓடி வர பார்த்தா இவன் சாவே. லாஸ்ட்டில் இவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த கயிறு ஸ்டூல் எல்லாத்தையும் போட்டு எரிப்பானோ பார்க்கணும். தூக்கி போட்டோன்னு எரியுது. அவனை மட்டும் தூக்கி போட்டான். லாஸ்ட்டில் பார்த்தா இந்த வராக பன்னிக்குட்டி உயிரோடு தான் இருக்குதுன்னு இவனுக்கு தெரியாது. அதுக்கிடையில் நம்ம ஹீரோயினுக்கு திருப்பி ஒரு சாங் போடுவானோ பார்க்கணும். ஹீரோயின் அவுட்டிங் போவாவ, துணி எடுப்பாவ, ஜாலியாக இருப்பாவ. பார்த்தா ஒரு வீட்டில் போய் ஹீரோயினுக்கு துணியை மாற்றிட்டு 2 பேரும் நல்லா அந்த ஒரு பாட்டி இருப்பாள். அந்த பாட்டி வந்து மல்லிகை பூவெல்லாம் கொடுத்து அவங்க 2 பேரையும் அந்த துணி மாற்றலாம் விட்டு அனுப்பி விடுவாங்க. லாஸ்ட்டில் இவங்க 2 பேரும் வண்டியில் போகிறாங்க. பார்த்துவேன் வண்டியில் போய் ஃபோட்டோலாம் எடுத்து முடிஞ்சு வந்துடுறா. வந்ததுக்கப்புறம் நம்ம சாமியாருக்கு ஒரு ஃபோன் இருக்குது. இப்படி ஆகும் ஒரு இது இருக்குன்னு. நம்ம சாமியார் என்ன பண்ணியார், குடுகுடும் ஓடி போறியார் வேறு ஒரு விஷயம்னு. அதுக்கப்புறம் மெதுவாக ஆட்டோக்காரனுக்கு ஃபோன் வருது. ஆட்டோக்காரனும் ஒரு சவாரின்னு சொல்லி ஓட்டம் பார்த்து அடி கும்மாங்குத்து 2 பேரும் கொடுத்துடியா. அவங்க 2 பேரும் கும்மாங்குத்து வாங்கிட்டு மற்ற 3வது ஃப்ரெண்டு ஒருத்தன் வெளிநாட்டில் இருந்தேன் அவன் வீட்டுக்கு போகிறா. பார்த்தா அந்த நேரம் தான் அவனுங்க ஃபோன் வருது. என்னென்னா விசா இருக்கா, எங்களுக்கும் ஒரு விசா தாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனு. பார்த்தா அவனையும் கொண்டு போய் இதெல்லாம் குத்துன்னு யோகி பாபு அவனும் ஃப்ரெண்ட்ஸும் செஞ்சு போட்டானோ. யோகி பாபு ஸ்டைலு தான் அதில் வேறு லெவலு. அந்த பண்ணி இப்படி குச்சி வச்சு கறக்குன்னு கறக்குவார். பார்க்கணும் ஒரு கறக்கு ஒழிச்சு தள்ளி வர்றார் ஃப்ரெண்ட்ஸு. அவர் தான் அதில் லாஸ்ட்டில் பார்த்தா அவன் சொல்லுவான், இப்படி ஆகும் உங்கள் வர்றாகும் சாவலை சார் அப்படி. யோகி பாபுக்கு அப்போ தான் நிம்மதியாக. அந்த நேரம் தான் நம்ம ஹீரோ ஒரு டிஸ்ட் வைப்பார். ஊரில் எல்லாம் பண்ணி காய்ச்சார். ஏன் பண்ணியும் வளர்க்கக்கூடாது. பண்ணி வளர்த்தா அதுக்கு தடுப்பூசி போட்டு அதை கொண்டாடணும். ஊரில் இருக்க எல்லா பண்ணியும் அப்புறப்படுத்தணும். அதுக்கேண்டி பண்ணி பிடிக்க வந்துடுவானே. அதுக்கேண்டி எல்லாரும் பண்ணியை கூட்டிலையும் திறந்து விட்ருவானோ. காட்டிலே அது போயிட்டு பொறுமையாக வரட்டும். இந்த இடையில ஹீரோயின் வந்துடுவா. ஹீரோயின் வந்து இப்படி ஆகும், நீ என்னட்ட டிஸ்மார்ட்ரெல்லாம் சொன்னா அப்படி இப்படின்னு போய் சொல்லிவிட்டு ஆச்சு பூச்சி கீச்சு சொல்லுவாள். அந்த நேரம் அன்றைக்கி நைட்டு யோகி பாபுவோட மாமனார் வந்து வராகம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கா என்ன அதுன்னு கேடுவார். சரி, வராகம் நல்லா இருக்குன்னு மாமான்னு போய் சொல்லிடுவான். லாஸ்ட்டில் யோகி பாபு தூங்கலான்னு வீட்டுக்கு போனான். வீட்டில் தான் வராகம் இருக்கும். அவன் சாக்காயிடுவான். எப்படிடா வராகம் வந்தனும் காலைல பண்ணி பிடிச்சிருந்தான்ல. அப்போ அது பயந்து எடுத்து உள்ளே வாடினது. அடுத்த நாள் காலையில் இப்படி ஆகும் உன் வீட்டில் பண்ணி இருக்குன்னு தெரிஞ்சுன்னு ஃப்ரெண்டு ஒருத்தையும் சொல்லுவான் ஃபோன் அடிச்சு. உடனே இவன் மற்ற நம்ம ஹீரோய்க்கு வீட்டில் கொண்டு பண்ணியை ஒழிச்சு வச்சுருவான். என் ஹீரோ வீட்டில் போய் தர மாட்டான், அவனுக்கு வீட்டில் போய் தர மாட்டான் பண்ணியை. அதனால் அவன் வீட்டில் போய் ஒழிச்சு வச்சுருவான். ஏன்னா அவன் தங்கச்சிட்டு எப்படி ஆகும், என் வராகும் நீ பத்திரம் வச்சு நான் அவங்க ஃப்ரெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு போயிடுவான். 2வது பார்த்தா இவா வந்து கிறுக்கி அவனுக்கு அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சு இப்படி ஆகும் ஃப்ரெண்டு யோகி பாபு வந்து வராகத்தை வச்சுட்டு போனான்னு சொல்லிடுவான். இப்போ உன்னை குட்டுன்னு ஓட்டி வந்து அந்த வராகத்தை எடுத்துகிட்டு போகும்போது அவங்க அப்பா அம்மா எல்லோரும் வட்டம் கட்டி கேள்வி வைப்பாங்க. லாஸ்ட்டில் அவங்க அப்பா வந்து எந்தாக்கில் பண்ணி தொலை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவார். லாஸ்ட்டில் பார்த்தா இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஆட்டோவில் ஏறி போய் இந்த வராகத்தை ஒரு காட்டுக்குள்ளே வச்சு இது பண்ண நினைப்பானோ.
இது பண்ண நினைப்பானோ, அதுக்கு இடித்தா அந்த இது வரும்ல, அப்போ ட்ரையில் அப்படியே நம்மால் அப்படி வீலிங் அடித்து கீழே விழுவான். 2வது ட்ரையில் அப்படி யோகி பாபு ஒரு சைட்லேருந்து ஓடி வருவான், இவனும் பன்னியை பிடிச்சிட்டு நிற்பானு 2 கரெக்டாக பன்னியை இடிப்பான், யோகி பாபு பிடிப்பான். எப்படி பன்னியை இடிப்பான், யோகி பாபு பிடிப்பான். அப்போ இவனுக்கும் ஒரே சந்தோஷம், அப்பாடி பன்னியை இடித்தாச்சு. யோகி பாபுக்கும் உண்டு ஒரே சந்தோஷம், என்ன பன்னிக்கு ஒன்றும் ஆகலை. லாஸ்ட்டில் பார்த்தா எல்லோரும் சந்தோஷமாக வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போனால் என்ன ஆகும், ஒன்றும் ஆகாது. எல்லோரும் அவனை போட்டு அறுப்பவனு பார்த்தா அடுத்த நாள் யோகி பாபு கல்யாணம். வராகம் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸு கையில். யோகி பாபு தாலி எடுத்துட்டு நிற்கான் பொண்டாட்டி கட்டு, ஒரே கல்யாணம். லாஸ்ட்டில் பார்த்தா நம்ம ஹீரோ ஒரு வார்த்தை சொல்லலாம், பார்த்தா கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு சொல்லணும், பார்த்தா கல்யாணமே பண்ணியால் நடக்குதே அப்படின்னு சொல்லுவான். லாஸ்ட்டில் பார்த்தா நம்ம பூச்சாரி ஒரு பொம்பளை கேஸில் மாட்டிடுவான், பொம்பளை பொறுக்கிப்பாய். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட தங்கச்சியும் அவன் புருஷனும் சந்தோஷமாக இருப்பார். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக கிரியேட் பண்ணப்படுது. இதைய நோக்கம் யாருடைய மனசையும் புண்படுத்தணுமோ எதுவும் கிடையாது. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ, அதனால் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மேலே நிறைய வீடியோவில் சந்திப்போம். பாய்.